ஆரம்பிச்சு போறாங்க, சீக்கிரம் வாங்க. அப்பா, அக்கா, இந்தோ ஏப்பா இவ்வளவு லேட்டு? நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்பா, உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா, ஏதோ அங்க வராரு பாருங்க. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. என்ன இது மாப்பிள்ள, இந்த வெள்ளை வேட்டி சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாப்பிள்ள, நீ தானே கன்ஃபியூஸ் ஆகுடா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இனிமே உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. சூப்பர் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. என்னடா பையில? அது உனக்கு ஸ்டேஜ்ல பதவி பிரமாணம் பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு பட்டாசு சும்மா கொளுத்தி விட்டுருவோம்ல. டேய் மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசி. கிருபான கட்சிக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ஏதாவது ஓவரா பண்ணி பிரச்சனை இழுத்து வைக்காத. என்ன மாப்பிள்ள, நான் எப்படி பண்ணுவேனா? சொல்லு, பண்ணுவேனா? நீ பண்ணுவ, அதனாலதான் அப்படி சொல்றேன். சரியா? சரி, பண்ணல. பார்த்து நடந்துக்க. அப்புறம் மைக்ல கருணா பேரை சொன்னதும் நீங்க எல்லாரும் கையை தட்டி விசில் அடிச்சு என்கரேஜ் பண்ணணும். என்ன இந்து, இதெல்லாம் நீ எங்களுக்கு சொல்லணுமா? நாங்க பாத்துக்கிறோம், என்ன எடுக்கிறோம் பாரு. இப்படித்தானே பண்ணுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு. வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஏய், இங்க பாரு. என்னங்க சொல்லுங்க. இல்ல, இந்த ட்ரெஸ்ல உன் புருஷனை பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு மந்திரி லுக் இருக்கா? எலெக்ஷன் டைம் வந்துடக்கூடாது, உடனே வேலையும் சொல்லையுமா சுத்த வேண்டியது. தான் தான் பெரிய அரசியல்வாதின்னு நினைப்பு வருது. அட மந்திரி என்னங்க மந்திரி, உங்களை பார்க்க அப்படியே முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி இருக்கீங்க. நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் அப்படியே வெளியில நடந்து போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சிஎம் என்ன இந்த ரோட்ல நடந்து போறாருன்னு மக்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படியா சொல்ற? இந்த மண்டப்பையன் எதை சொன்னாலும் நம்புதே. இதை வச்சுட்டு என்னதான் பண்றதோ தெரியல. அட ஆமாங்க, ஏன் கண்ணு பட்டணம் போல இருக்கு. வருங்கால முதல்வர் வாழ்க வாழ்க, வருங்கால பிரதமர். என்னடி ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? இது மட்டும் கிருபான காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். நீ என் பதவிக்கு வேட்டு வச்சிருவ போல இருக்க. ஓடி நடக்க வேண்டிய வேலையை பாரு. அடச்சே, அதுக்குள்ள சுதாரிச்சுட்டானே. அப்படி இவங்கிட்ட என்ன இருக்குன்னு நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போறாங்க. இவெல்லாம் இளைஞர் அணி செயலாளரான கட்சி நிலைமை என்ன ஆகும்? வேளங்கின மாதிரி தான். ஏய், ஏண்டி நின்னுட்டு இருக்க? போ. நாயே, டேய், இனி ஒரு நிமிஷம் கூட கூடாது. போடா போடா போ.
இன்னையிலிருந்து நம்ம கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் பதவியை என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி திவாகர் கிட்ட ஒப்படைக்கிறேன். பாவம் கருணா, மாமா சொன்னதை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. என்னக்கா பண்றது? யார் யாருக்கு பதவி கொடுக்கணும்னு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. உண்மையிலேயே போஸ்டர் ஒட்டி தோரணம் கட்டி கட்சிக்காக வேலை பார்த்த ஆட்களை விட்டுட்டு சும்மா போய் ஷோ காட்டிட்டு வர ஆளுக்கெல்லாம் பதவியை தூக்கி கொடுக்கறானுங்க. எல்லாம் தலையெழுத்துக்கா.